தாயின் அவசர முடிவால் பச்சிளம் குழந்தைகளும் உயிர்விட்ட நிலையில் 3 சடலங்களை வைத்து கிராமமே கதறி அழுதது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த மாளிகைமேடு கிராமத்தைச் சேர்ந்த அன்பழகன் நித்யா தம்பதிக்கு திருமணமாகி 6 வருடங்கள் ஆகும் நிலையில் மாமனார் மாமியாருடன் இருப்பதை விரும்பாத நித்யா தனது கணவனுடன் தனி குடித்தனம் சென்றார். இந்த தம்பதிக்கு 5 வயதில் மகன் அனீஷ் மற்றும் 2 வயதில் மகள் கோபிகா ஆகியோர் இருந்தனர். பிளம்பர் வேலை பார்த்து வரும் அன்பழகனுக்கும் மனைவி நித்யாவிற்கும் அடிக்கடி தகராறு ஏற்படும் என கூறும் உறவினர்கள் கடந்த 3 நாட்களாகவே கணவனுடன் நித்யா சண்டையிட்டு வந்ததாக தெரிவித்தனர். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை காலை கணவன் மீதிருந்த கோபத்தில் குழந்தைகளை நித்யா அடித்ததாக கூறப்படுகிறது. குழந்தைகளை அடித்ததால் ஆத்திரமடைந்த அன்பழகனுக்கும் நித்யாவுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் 2 குழந்தைகளையும் தன்னோடு அழைத்து கொண்டு சென்ற நித்யா கிராமத்தின் அருகே உள்ள குடிநீர் கிணற்றில் 2 குழந்தைகளுடன் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். இதனை அறிந்த கிராம மக்கள் கிணற்றில் சடலங்களாக மிதந்த 3வரையும் கயிற்று கட்டில் மூலமாக மீட்டனர். குழந்தைகளை வாரி அணைத்தவாறு உறவினர்கள் கதறும் காட்சி காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியது. அவங்க சந்தோஷமா வாழணும்னு நாங்க யாரும் எந்த தொந்தரவும் கொடுக்கலையே, இப்படி என் குடும்ப வாரிசுகளை கொன்னுட்டு போயிட்டாளே என அன்பழகனின் தாயார் அன்னபாக்கியம் கதறி அழுதார். அவளுக்கு யாராலும் இடத்துல இல்லைப்பா, யாரும் இடத்துல இல்லைப்பா, எல்லாத்தையும் வெளியே துரத்திட்டு கொண்டு இருந்தாப்பா. அவளுக்கு என்னப்பா குறை, யாராலப்பா குறை? எங்களை இப்படி சித்திரவதைக்கு ஆளாக்கிட்டாப்பா, என் பாலவெல்லாம் கொண்டு விட்டாப்பா, நான் வரவங்களை கோரத்தெல்லாம் கொண்டு விட்டாப்பா. தகவல் அறிந்து வந்த வேப்பூர் போலீசார் இறந்தவர்களின் உடல்களை ஆம்புலன்ஸ் மூலமாக அங்கிருந்து உடற்கூறு ஆய்வுக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பச்சிளம் குழந்தைகள் என்று கூட பார்க்காமல் குடும்ப தகராறில் கணவனோடு சண்டையிட்டு 2 பிள்ளைகளோடு கிணற்றில் குதித்து தாய் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.